வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சம்மருக்கு ஏற்ற ஒரு ஆப்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பூசணிக்காயை வச்சு மோர் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக எவ்வளோ எளிமையாக செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூசணிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஹாட் வாட்டர் 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். காயை நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்கணும். இப்போ இந்த காய் வெந்து வர வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ காய் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் 1 டீஸ்பூன் பச்சை அரிசியும் சேர்த்துருக்கேன். எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை மாதிரி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு இப்போ ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துடலாம். மீதி 1/2 டீஸ்பூன் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு மூடி தேங்காய் துருவினது அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏன் இதை முன்னாடியே சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய், இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அது மாதிரி கொதிக்க வச்சா. நம்ம தயிர் சேர்த்துட்டோம்னா கொதிக்க வைக்க முடியாது, குழம்பு திரிஞ்சு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு நம்ம கடைசியில் தான் மோர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக முடிச்சுக்கிட்டோம்னா தான் ஃபைனலாக நம்ம மோர் சேர்த்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு நல்லா திரிஞ்சு போகாத நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இப்போ நல்லா இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். இப்போது ஃபைனலாக நம்ம இது மாதிரி 1 கப்பு தயிர் மிக்சியில் நல்லா போட்டு ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. அதான கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிரை இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அதை இதோடு சேர்த்துடலாம் ஃபைனலாக. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம தயிர் சேர்க்கணும் கடைசியாக. இப்போ நல்லா தயிரை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்ததுனால கொதிக்கக்கூடாது குழம்பு. அப்படியே நமக்கு நுரைச்சிட்டு வரும்போது அந்த டைமில் நிறுத்திடணும். இப்போ மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து தாளிக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம். 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து நல்லா பொரியட்டும். இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா தாளிச்சிட்டோம், அதை இதோட சேர்த்துடலாம். நல்ல சூப்பராக பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நீர் சத்துக்கள்லாம் நிறைஞ்ச காய்கறிகளை ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ இதை கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தூவிட்டு கலந்து விட்டுடலாம். நல்ல சூப்பராக பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக
பூசணிக்காய் மோர் குழம்பு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிகளெல்லாம் நம்ம வந்து சம்மர் டைமில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். அதையே வந்து இது மாதிரி மோர் குழம்போடு சேர்த்து செஞ்சோம்னா நல்ல சில்லுன்னு இருக்கும். ரொம்பவே ஆப்டான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.